Okay, since there are 15 participants, the lesson, right? So, did you guys do the homework? நான் பேசுறது கேக்குதா? ஓ டீச்சர் கேக்குது. ஹோம்ஒர்க் செஞ்சீங்களா? நான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் போட்டிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ செஞ்சுக்கொள்ள ஏழுமாயிச்சா? நான் வந்து ஹோம்ஒர்க்கை வந்து இந்த டென்சஸ் லெசனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்றேன். என்ன எங்களுக்கு ஒன்று கொஞ்சம் தானே இது. நாங்கள் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம்னா ஸோ டுடே வந்து நாங்கள் பார்க்கணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் an activity or an event that will have been completed by a certain point of future time. அதாவது ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஒரு விடயம் நடைபெற்று இருக்கும். அதாவது இந்த டைம் ஆக்கல இந்த விடயம் நடைபெற்று இருக்கும், ரைட்? ஸோ அல்லது எதிர்காலத்துல ஒரு விடயம் அது நடந்திருக்கும் அப்படின்னு நாங்க கெஸ் பண்ற சென்டென்சஸ் வந்து நாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து சொல்லுவோம். ஃபார் an எக்ஸாம்பிள், I shall have revised my books by the end. என்னுடைய புக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி இருப்பேன். He will have reached home by now. அவன் இப்போ வீட்டை போய் சேர்ந்திருப்பான். அதாவது அவர் ஏலியாவே வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். ஸோ இப்போ வாகக்குள்ள அவர் போய் சேர்ந்திருப்பார். அந்த செயல் நடைபெற்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீங்க வந்து எஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த வில் வரும். ஸோ வில் அல்லது ஷெல் பிளஸ் பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு ஆல்வேஸ் ஹேவ் வரும். ஸோ ஹேவ்
அண்ட் verb வந்து always past participle வரும். ஸோ subject plus will plus have verb in past participle form. ஸோ பாருங்க, he subject will have learned verb வந்து past participle வந்தது. ஸோ he will have learned his lesson before you come. நீங்கள் வருவதற்கு முன்னர் அவன் அவனுடைய பாடத்தை படித்திருப்பான். ரைட்? அவன் ஃபியூச்சர்ல இந்த வேலையை செஞ்சிருப்பான். அவன் இந்த வேலையை செய்து இந்த செயலை செய்து முடித்திருப்பான். ரைட்? We shall have taken our food before it is 7. 7 மணி ஆவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய சாப்பாடை சாப்பிட்டிருப்போம். They will have played the match before the sun sets. சூரியன் மறையும் முன் அவர்கள் அவர்களுடைய மெச்சை விளையாடி முடித்திருப்பார்கள். I shall have read my book before you come. நீ வருவதற்கு முன்னர் நான் என்னுடைய புத்தகத்தை வாசித்திருப்பேன். If in a sentence two actions are to be described, then the earlier action will be expressed in the future perfect and the subsequent action will be in the present indefinite. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்க சொல்லக்கூடாது. அதாவது ஃபியூச்சர்ல இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க 2 சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்றீங்கடா. ரைட்? 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல சொல்ற அந்த சென்டென்ஸை வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும், நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ற சென்டென்ஸை வந்து சிம்பிள் ஃபியூச்சர்லயும் வந்து சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் இன்டெஃபினிட் டென்ஸ் சொல்ற வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இது உங்களுக்கு விளங்கிச்சா? விளங்கிச்சு. ஓகே, ஸோ move to the next one, negative sentences. ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரக்சர் சேம், ஜஸ்ட் ஆஃப்டர் will நாங்கள் வந்து not add பண்ணுவோம். ஸோ subject plus will not have verb in past participle. So she will not have written the letter before Harry comes. Harry வருவதற்கு முன்னர் அவள் கடிதத்தை எழுதி இருக்க மாட்டாள். The child will not have drunk milk before he sleeps. குழந்தை அவன் தூங்குவதற்கு முன் பாலை குடித்திருக்க மாட்டான். I shall not have done my work before the teacher comes. ஆசிரியர் வருவதற்கு முன்னர் நான் என்னுடைய வேலையை முடித்திருக்க மாட்டேன். Okay, so I'm going to the next lesson. Sorry. So moving to the next session, interrogative sentences. So இதுல வந்து உங்களுக்கு தெரியும் helping verb will அல்லது shall முன்னால வரும். After that subject have verb in past participle. So will the boys have played the match before it is 7? Boys வந்து 7 மணி ஆவதற்கு முன் match விளையாடி முடித்திருப்பார்களா? Shall we not have taken the tickets before the train arrives? ட்ரெயின் வருவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய டிக்கெட்ஸை வாங்கி இருக்க மாட்டோமா? How many boys will have come here before the sun sets? சூரியன் மறைவதற்கு முன்னர் எத்தனை பாய்ஸ் இங்கே வந்திருப்பார்கள்? Who will have punished your son before the teacher comes? உங்கள் டீச்சர் வருவதற்கு முன் யார் உங்களுடைய குழந்தையை மகனை பனிஷ் பண்ணி இருப்பார்? Where will he have gone before it rains? மழை பெய்வதற்கு முன்னர் அவன் எங்கே போயிருப்பான்? So இதுதான் future perfect. So
uses of future perfect to describe an activity or event that will have been completed. He will have returned home by next month. Next month ஆகும்போது அவன் வீட்டிற்கு திரும்ப வந்திருப்பான். Right? This form is used with time showing clauses. The clause used in the simple present tense. அதாவது நான் சொன்னேன் இதுல வந்து நாங்க யூஸ்வலி 2 சென்டென்சஸ் கனெக்ட் பண்றேன்னா நாங்க அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லையும் செகண்ட் க்ளோஸை வந்து அல்லது சென்டென்ஸை வந்து சிம்பிள் ஃபியூச்சர்லன்னு சொல்லுவோம் சிம்பிள் ப்ரெசன்ட்லன்னு சொல்லுவோம்னு சொல்லி ஸோ இதுல வந்து இந்த சென்டென்ஸ் வந்து டைமை மென்ஷன் பண்ணி வரும் அதாவது நாங்க வந்து இது இப்படித்தானே இந்த ஃபியூச்சர் டைம் ஆகக்குள்ள இந்த செயல் நடைபெற்று இருக்கும் அல்லது நடைபெற்று இருக்காது அதை தானே சொல்றோம் ஸோ டைமை மென்ஷன் பண்றோம் ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ற அந்த க்ளோஸ் தான் சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ கம் பேக் இல்ல பாருங்க கம் பேக் சிம்பிள் ப்ரெசன்ட் நீ திரும்ப வரும் போதும் ஐ ஷல் ஹாவ் பாட் த புக் நான் புத்தகத்தை வாங்கி இருப்பேன் ரைட் இது உங்களுக்கு விளங்கிச்சா இது உங்களுக்கு விளங்கிச்சா okay so next one going to the next one future perfect continuous so this form is used to describe events or activities that have started and will continue to happen for a period of time or up to a point of time in the future அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன ஒரு செயல் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஒரு சர்டன் பாயிண்ட் வர காட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் அண்ட் அது வந்து தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டிருக்கும்ன்றக்குள்ள வந்து நாங்க வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதுல வந்து சின்ஸ் அல்லது ஃபோ வந்து யூஸ் பண்ணுவோம் ரைட் சின்ஸ் அல்லது ஃபோன்ற ப்ரொபஷன்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வில் ஹாவ் பீன் லேர்னிங் டான்சிங் ஃபார் 2 hours அவள் 2 மணித்தியாலங்களாக நடனம் கற்றுக்கொண்டிருப்பாள் we will have been living in city for 10 years by 2020 2020 ஆகும் போது நாங்கள் இந்த நகரத்தில் 10 வருடங்களாக வசித்து கொண்டிருப்போம் அதாவது 2020 ஆகக்குள்ள நாங்க வந்து இங்க வந்து 10 years ஆகுது அந்த மாதிரி இல்ல வந்து affirmative sentence பாத்தீங்கன்னா subject will after that continuousன்றதால have been யூஸ் பண்றோம் have been again continuous tense so வந்து verb வந்து ing ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் plus since அல்லது for அதோட டைமை மென்ஷன் பண்றோம் ஓகே they will have been playing for 2 hours அவர்கள் 2 மணித்தியாலங்களாக விளையாடி கொண்டிருப்பார்கள் the boys will have been swimming in the pond since 4 o'clock boys 4 மணியிலிருந்து பாண்டில் குளத்தில் நீந்திக் கொண்டிருப்பார்கள் we shall have been studying in this college for 3 years நாங்கள் இந்த காலேஜில் 3 வருடங்களாக படித்துக் கொண்டிருப்போம் ரைட் டென்சஸ் நோட்ஸ் வந்து I forgot to send இந்த ஆல்ரெடி குரூப்ல இருந்ததால நான் மறந்துட்டேன் பட் ஐ வில் ரீசெண்ட் ஓகே கட்டாயம் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க இஃப் ஐ தப்பி தவறியாச்சும் மறந்துட்டேன் பட் ஐ வில் சென்ட் ரைட் ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வில் நாட் ஹாவ் பீன் verb in ing since form right இப்படித்தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் நாங்க past perfect continuous வந்து யூஸ் பண்றது எப்படி குறைவோ அதே போலதான் future perfect continuous வந்து யூஸ் பண்றது குறை ரைட் பட் யூ ஹாவ் டு லேர்ன் she will not have been working hard for 2 years ரெக்கார்டிங் வந்து குரூப்ஸ்ல வந்து எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு தான் நீங்க ரைட் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்றதுக்கு வேறையா இன்சார்ஜா ஈராங்க அவங்க தான் அப்லோட் பண்ணுவாங்க எனக்கு நோட்ஸும் சென்ட் பண்ணிடும் ரெக்கார்டிங் வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க ரைட் நீங்க குரூப்பை பாருங்க உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஒரு செஷன்லேயே வந்து கொண்டு இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ யா
she will not have been working hard for 2 years. அவள் 2 வருடங்களாக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாள். You will not have been suffering from fever for 2 days. நீ 2 நாட்களாக ஆஹ், காய்ச்சலால் வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய். சஃபரிங் தான் நாங்க வருத்தப்படுறோம், நாங்க கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இந்த சென்டென்சஸ்ல பெருசா ஒரு மீனிங் ஓ சென்ஸோ இல்லை. ஸோ இது வந்து நாங்க யூஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இதுல வந்து வில் முன்னால வரும். ஆஃப்டர் தட் சப்ஜெக்ட் ஹாவ் பீன் ing since for time. ஸோ shall we have been waiting for him since morning. நாங்கள் காலையில் இருந்து அவன் வரும் வரை காத்து கொண்டிருப்போமா. Will that lazy boy have been sleeping for 2 hours? Yeah. ஓகே. அந்த லேசின்னு தெரியும், சோம்பேறி, ரைட்? அந்த சோம்பேறி பையன் 2 மணித்தியாலங்களாக தூங்கிக் கொண்டிருப்பானா. Will you not have been reading for 2 days? நீ 2 நாட்களாக வாசித்துக் கொண்டிருக்க மாட்டாயா. Why will they have been wasting their time since 5 o'clock? ஏன் அவர்கள் 5 மணியிலிருந்து அவர்களின் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள். How many boys will have been making a noise since noon? These are just examples, right? Noon தெரியும், மதியம், அதாவது நண்பகல், ரைட்? ஸோ நண்பகலில் இருந்து எத்தனை ஆண்கள் சத்தம் எழுப்பிக் கொண்டிருப்பார்கள், அந்த மாதிரி தான் மீனிங் வரும், ரைட்? Where will the boys have been playing since 2 o'clock? 2 மணியிலிருந்து பாய்ஸ் எங்கே விளையாடி கொண்டிருப்பார்கள், ரைட்? ஸோ இதுகள் தான் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இல்லை தந்திராங்க, ரைட்? Again, same thing. Okay, when he arrives here, they will have been playing since 3 o'clock. அவன் இங்கே வரும்போது அவர்கள் 3 மணியிலிருந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஸோ இதுல வந்து பை வந்து எழுது எப்படின்னு சொன்னா, பையோடையும் உங்களுக்கு வந்து, அதாவது இப்ப by the end of this month we shall have been working here for 2 months. இந்த மாதம் முடியும் போது நாங்க இங்க 2 மாதங்களாக வேலை செய்து கொண்டிருக்கோம். அதாவது பை வந்து யூஸ் பண்ணினா, பை யூஸ் பண்ணி எங்களுக்கு டைமை மென்ஷன் பண்ணிடும். பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த வருடம் முடிவில். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக், இந்த வார இறுதியில், அந்த மாதிரி. ஸோ auxiliary verb. auxiliary verb சொன்னா helping verb, right? helping verbுக்கு இது similar term தான் auxiliary. அதாவது be verbs, am, is, are, was were, அந்த verbsம் auxiliary. அது தவிர have, has, had, அதுகளும் auxiliary verbs. ஓகே, நான் பேசுறது கேக்குதா? Yes, teacher. ஓகே, ஸோ இதோட வந்து tenses finished. ஸோ உங்களுக்கு என்ன சார் டவுட்ஸ் செய்தா? Give me a minute. Alarm is calling, right?
நான் வாங்க முடிஞ்சோன்னு பேசுறேன். Give me a minute, right? Students, எனக்கு வாங்க முடிய காட்டி கொஞ்சம் give me a minute, right? After that I'll speak, okay? ஓகே. ஸோ யா டென்சஸ் வந்து சாமரியா சொல்றது வந்து நான் சொல்றேன். டென்சஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் 12 டென்சஸ். இதில் வந்து நாங்கள் வந்து மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணணும் சிம்பிள் டென்சஸ் 3 டைப்லையும் சிம்பிள் டைப்ஸ் அண்ட் கண்டினியூஸ் டைப்ஸ் அண்ட் நோ நான் வந்து இப்போ வந்து டென்சஸ்க்கு ஒரு சம்மரியை சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஆஃப்டர் தட் நான் வந்து டென்சஸ்ல ஆக்டிவிட்டிஸ் நான் ஆல்ரெடி தந்தேன், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி சிம்பிள் ஃபார்ம்ஸ், கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ் இதை வந்து நீங்கள் மெயின்லி நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும். அதே போல் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நான் சொன்னேன் அது வந்து யூஸ் பண்ணுறது குறவு, ரைட்? எஸ்பெஷலி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறது மிச்சமே குறவு, ரைட்? இந்த டென்சஸ் வரக்குள்ள உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாங்கள் ஏன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், நாங்கள் வந்து ரெகுலராக செய்கிற ஆக்டிவிட்டீஸ், நாங்கள் வளமையாக செய்கிற விடயங்கள், அதே போல் என்றுமே மாறாத விடயங்கள், ரைட்? இப்போ ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி சூரியன் கிழக்குல உதிக்கிறது, மேற்குல மறைகிறது, அந்த மாதிரி மாறாத விடயங்கள், ரைட்? ஸோ அந்த மாதிரி விடயங்களை பற்றி பேசக்கொள்ள அல்லது அடிக்கடி நடைபெற விஷயங்களை பற்றி பேசக்கொள்ள வந்து நாங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் பேசணும், ரைட்? ஸோ யா ரெஹானா, குட். அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்றேன்னா அதுக்கு முந்தைய ஒன்று சொல்றேன். சிம்பிள் ப்ரெசன்ட்ல வந்து நாங்கள் பேசல, நாங்க வந்து ஒரு சப்பாட்டம் தேர்ட் பர்சன் சிங்குலர்னா படற்கை ஒருமை எழுவாய் சொற்கள், அதாவது அவன், அவள், மரம், குரங்கு, அந்த மாதிரி படற்கை சொற்கள். அதே போல அது ஒருமையா இருக்கணும், ரைட்? ஸோ படற்கை ஒருமை சொல்லியிருந்தா நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து வேர்புக்கு வந்து எஸ் அல்லது இஎஸ் எட் பண்ணணும், அது கட்டாயம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னு சொன்னா அதை நீங்க கரெக்ட்னு நினைக்கலாம், பட் அது வந்து இங்கிலீஷ்ல இன்கரெக்ட். ஏன்னா ஷீன்னு சொல்றது வந்து அவள், அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு கோ யூஸ் பண்ணினா கோஸ் இஎஸ் எட் பண்ணணும். ஸோ ஷி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே, அதுதான் கரெக்ட். பட் ஐ வந்துச்சுன்னா ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோஸ்ட்னு சொல்லி சொல்ல இயலாம். ஓகே, ஸோ
யா ஹி ஷி இட் வந்தாதான் இதை வந்து போடணும். ஹி ஷி இட். அதே போல தேர்ட் பர்சன் சிங்குலர் தமிழ்ல சொல்ல நான் சொன்னதுதான். அது ஒரு ஒருமை சொல்லாய்க்கணும். அதே போல படற்கைண்டா உங்களுக்கு தெரியும் தானே. படற்கைண்டா அவன் அவள், அதே போல உயிரற்ற பொருட்கள், பிராணிகள், தாவரங்கள் எல்லாமே உள்ளடங்கும். ரைட். அதுகளுக்கு வந்து அப்படி செய்யணும். அதே போல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து நாங்க இப்ப யூஸ் பண்ணோம்னா நிகழ்காலத்துல நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செயலை பத்தி பேசுறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ப்ரிப்பேரிங் டின்னர் ரைட் நவ். நான் இப்பொழுது டின்னர் இரவு உணவு தயாரித்து கொண்டிருக்கின்றேன். ஸோ இந்த டைம்ல அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓகே. அதே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் நாங்க இப்ப யூஸ் பண்ணுவோம்னா நிகழ்காலத்துல அதாவது இறந்த காலத்துல ஒரு செயல் நடைபெற்று முடிந்து விட்டது. பட் அதை நாங்க வந்து நிகழ்காலத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் தேர், ஐ ஹவ் பீன் தேர் அப்படின்னு சொன்னா நான் அங்கே ஏற்கனவே போயிருக்கின்றேன். அது நான் ஏற்கனவே போயிட்டேன். நான் இப்ப போகல, இந்த மொமெண்ட்ல போகல. பட் நான் வந்து இந்த மொமெண்ட்ல அந்த சம்பந்தப்படுத்தி பேசுகிறேன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்கள்ட்ட கேட்குறா, நீங்க வந்து அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அசைன்மெண்ட் செஞ்சுட்டீங்களா? அப்ப நீங்க வந்து ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. பட் நீங்க அதை வந்து இப்ப பேசுறீங்க, நான் செய்து இருக்கிறேன், நான் போயிருக்கிறேன். நான் சொன்னேன் அந்த இருக்கிறேன் அப்படின்ற மீனிங்ல நீங்க தமிழ்ல பேசுறேன்டா நீங்க அதை இங்கிலீஷ்ல வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ நான் அந்த கணிப்பீட்டை செய்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க சொல்லணும், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட். ஓகே. ஸோ அதே போல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சாரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ற இன்னொரு சுச்சுவேஷன் தான் நீங்க ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ண விடயங்கள். அதாவது நேற்று அந்த மாதிரி இல்ல, இப்ப செஞ்சு முடிச்சீங்க, இப்பதான் நீங்க அந்த செயலை செஞ்சு முடிச்சீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்ல வேணும். பட் அப்படி இல்லாட்டி ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க், நான் இப்பதான் வேலையை செய்து முடித்தேன், அந்த மாதிரி சொல்ல வேணும். போத்தா கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நீங்க பார்க்கல வந்து நாங்க ஒரு செயலை வந்து எவ்வளவு காலமா, அதாவது அது ஆல்ரெடி பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்பயும் நடந்து கொண்டேது. ஸோ நாங்க அதை வந்து எவ்வளவு நேரமா செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்குள்ளதான் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க மற்ற டென்சஸ்ல வந்த மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்த மாதிரி சின்ஸ் அல்லது ஃபோர் யூஸ் பண்ணி டைமை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் அவுட் ஃபார் 1 hour. நான் ஒர்க்கிங் அவுட் உங்களுக்கு தெரியும், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. ரைட். ஸோ நான் 1 hour ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். ஓகே. அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஐ அரேஞ்ச் த மீட்டிங், நான் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன், அது வந்து முடிஞ்சிருச்சு. ரைட். ஸோ they went to the temple, அவங்க டெம்பிளுக்கு போனாங்க. ஸோ அந்த செயல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதே பாஸ்ட் கண்டினியூஸ்னா இறந்த காலத்துல என்ன செய்து கொண்டிருந்தார்கள். ரைட். இறந்த காலத்துல ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்றது குறிக்கிறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், they were hitting each other, அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த செயல் நடைபெற்று கொண்டிருந்தது. ஸோ she was blaming her son, அவள் அவளுடைய மகனை திட்டிக் கொண்டிருந்தாள் அல்லது ஏசிக் கொண்டிருந்தாள். ரைட். அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வைக்கும், இறந்த காலத்துல 2 செயல்கள் நடைபெறுது. ஸோ ஃபர்ஸ்ட்ல நடந்த செயலை வந்து நாங்க பேசக்கொள்ள பாஸ்ட் பர்ஃபெக்ட், இரண்டாவது நடந்த செயலை வந்து சிம்பிள் பாஸ்ட்லயும் சொல்லோன்னு பார்த்தோம். ஒன்றோ அப்படி கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்னர் இன்னும் ஒரு செயல், இறந்த காலத்துல ஏற்கனவே ஒரு செயல் நடைபெற்றது, அந்த செயல் நடைபெற முன்பு இன்னொரு செயல் நடைபெற்றதுன்னு சொல்லக்கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹேட் I had prepared the lunch when they came.
அவர்கள் வந்த பொழுதிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது வந்து நான் சொன்னேன், அது வந்து யூஸ் பண்றது சரிக்குறவுன்னு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து வரும். she had been cooking for an hour. அவள் அது வந்து ஒரு மணித்தியாலமாக சமைத்து கொண்டிருந்தாள் அந்த மாதிரி. பட் அது வந்து யூஸ் பண்றது வந்து குறைவு. அதுக்கு பல எங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றது ஈஸி, ரைட்? ஸோ ஃபியூச்சர்னா உங்களுக்கு தெரியும், சிம்பிள் ஃபியூச்சர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணப்படுற ஒரு டென்ஸ். ஸோ ஐ வில் ஐ வில் பனிஷ் ஹிம். ஓகே, நான் அவனை கண்டிப்பேன். அதே போல she will teach you, அவள் உனக்கு கற்பிப்பாள், ரைட்? அடுத்து வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா வில்லுக்கு பிறகு பி வரும். அதே போல verb வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும். she will be teaching you, அவள் உனக்கு கற்பித்து கொண்டிருப்பாள். they will be talking, அவர்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் future perfect, ரைட்? ஸோ future perfect வந்து will have verb வந்து past பார்ட்டிசிபிள்ல வரும். they will have completed the work, அவர்கள் வேலையை செய்து முடித்திருப்பார்கள். you will have gone there, நீ அங்கே போய் இருப்பாய், ரைட்? ஸோ அடுத்த வந்து லாஸ்டா பார்த்தது உங்களுக்கு தெரியும் future perfect continuous. அது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணப்படுறதில்ல. ஸோ she will have been playing for an hour, right? அவள் ஒரு மணித்தியாலமாக விளையாடி கொண்டு இருப்பாள், அந்த மாதிரி மீனிங், ரைட்? பட் நீங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட்டிங்ல எல்லாம் நான் சொன்ன மற்ற டென்சஸ் வந்து நல்லாவே தரோலி கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் அதில் வந்து உங்களோட இந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் யூசேஜை வந்து பார்த்துக்கோங்க, ரைட்? அது தவிர இதில் வந்து சிலதுகளில் வந்து நான் டிஃப்ரென்சஸ் சொல்லிடுறேன், ரைட்? அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. யா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இதா? இஃப் நாட், நாங்கள் வந்து நீங்க ஆக்டிவிட்டிஸ் செஞ்சீங்களா எல்லாரும் பாஸ்ட் டென்ஸ்ல? சாரி, நீங்க பேசுனது எனக்கு லைன் கிளியர் இல்லையா? யா மிஸ், ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் நில்லுங்க. ஸோ எக்ஸசைஸ் 7 இதுதானே? ஸோ புட் த சென்டென்சஸ் இன்டு பாஸ்ட். ஸோ யார் சரி ஆன்சர்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? She won the prize. Yeah, she won the prize. Okay. They ate food. They ate food. Okay. She went home. Hmm. We did shopping. Okay. We did shopping. She ran to school. She ran to school. R-A-N. She ran to school. I worked hard. I worked hard. I worked hard. Yeah. E-D எட்டாகும். We bought a new car. Yeah, we bought a new car. B-O-U-G-H-T. Okay, bought. They left the party. They left. Leave the past form. Left. L-E-F-T. We collected coins. Yeah, we collected coins. E-D எட்டாகும். Collect ஓட E-D எட்டாகும். Okay. You cooked to eat. Yeah, you cooked.
Cookோட ed எண்டாகும். Cooked, you cooked eat. Peter ate a mango. Yeah, eat the past form ate, ate. Peter ate a mango. She He had to wash had it. Washed. Yeah, And she had she had to to wash. wash it. Yeah, good. Had, had. She had to wash it. They wanted to go home. Go home. Yeah, they wanted. ed எண்டாகும். I I closed the he windows. closed the windows. Yeah, She close ஓட studied d for- எண்டாகும். Closed, okay. She She studied studied for a for test. the test. Yeah, she studied. studied. Studied for a test, okay. Activity 8. I saw a lion in the forest. Okay, I saw. SAW. We went to meet. friend last night. Yeah, we went. WENT. Okay. He He lost lost his his mobile on the train yesterday. Yeah, lost. LOST. Oh, Rattan Ratan bought a new mobile phone last week. Yeah, bought. BOUGHT. Ratan bought. Okay. He won She the won the matching He prize. won the match. Yeah, won. 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 Okay. Tom stole a book from the library. Yeah. Tom stole. STOLE. Steal the களவெடுத்தல். So, adra past form stole. STOLE. I wrote a new story last I week. wrote a new story last year. Yeah, I wrote. WROTE. Harry got Harry got Got late late. and he got scared. Okay. I morning. came here in I the came morning. in the morning. Yeah, Came. CAME. Why did you call me last night? For Yeah, me, why did you call? Call தான் வரும். Okay. I was watching TV when When my father called me. Yeah, called me. CALLED. Okay. where did you saw him? Where did you see Yeah. him last? Actually, where did you verb வந்து basic formலே தான் வைப்போம். அது வந்து pastக்கு மாத்தோம். So, where did you see him? Okay. Okay. Where did the child drop the 10 rupees note? Yeah. Drop தான் வரும். Where did the child drop the 10 rupees note? For For what what reason How much did the child not play well? Did the boys not play? Yeah, for what reason did the boys not play well? Okay. she cooked She cooked food and served it to her children. to her children? Yeah, served. SERVED. Okay. So, நான் மற்ற activity share பண்றேன். Okay. Exercise 9. I saw a great film yesterday. Yeah, I saw. SAW. Okay. Have you ever bought a new car? Yeah, have you ever bought a new car? Have you ever bought a new car? Okay. Sarika had the flu last Yeah, had winter. flu. Yeah, had the flu. Okay. Yeah. A few days ago, we drove to his uncle. Yeah, a few days ago we drove to his uncle. Drove, DROVE. Last week, my rabbit ran away. Ran away. Right. RAN, ran away. Okay.
We did a We lot did a lot of shopping last Sunday. We did a lot of shopping. Okay. Has she even been to? Has she even? Yeah. Has she ever been to Nepal? Has she ever been? BEEN. I met him last Monday. Yeah. I met him. NET. I met him last Monday. Bob slept well last night. Last night. Yeah. Bob slept. Sleep the past form. Slept. SLEPT. They They already have already arrived in Germany. in Germany. Yeah. They have already arrived in Germany. Good. So exercise 10. எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஓ சொல்லுங்க சொல்லுங்க. 7க்கு என்ன ஆன்சர் வரும் 7க்கு 7க்கு வந்து has she ever been. ஃபர்ஸ்ட் blank-க்கு has HAS. செகண்ட் blank-க்கு வந்து ever been BEEN. ஓகே மிஸ் தேங்க்யூ You're welcome. So exercise 10. செஞ்சீங்களா? எக்ஸசைஸ் 10 செஞ்சீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் பேசுறது கேக்குதா? Yes, ma'am. ஓகே. எக்ஸசைஸ் 10 செஞ்சீங்களா? நோ மேம் No. No. So after that செய்யல. இவ்வளவா செஞ்சீங்க நீங்க டோட்டலா? எக்ஸசைசஸ் இல்லாட்டி பேலன்ஸ் செஞ்சீங்களா? எப்படின்னு பேலன்ஸ் 10 கவனிக்கல மிஸ் 9 வரைக்கும் செஞ்சேன் 9 வரைக்கும் செஞ்சீங்க. ஸோ அதர்ஸ் எப்படி? செஞ்சு சில ஓகே. ஸோ சிலவங்க செஞ்சீங்க சிலவங்க செஞ்சில்ல அப்படியா? ஸோ what to do? ஓகே. ஸோ எத்தனை பேர் போல செஞ்சில்ல ஆக்டிவிட்டியை? ஓகே. நிறைய பேர் செஞ்சில்ல போலதான் விளக்குது. பட் we have like 13 minutes, right? 13 இப்ப minutes செய்யவா students, நான் வந்து உங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கிறேன். நாங்க வந்து நான் நினைச்சிற மாதிரி நான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் சென்ட் பண்ணினேன்னா ஆஃப்டர் தட், அதாவது 7 photos மாதிரி சென்ட் பண்ண மாதிரி நான் ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யுது. ஸோ நீங்க வந்து செய்யுங்க. அந்த இப்ப இல்லை, நீங்க செய்யுங்க. நாங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. நான் அது வரை காட்டி உங்களுக்கு சின்ன நோட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்றேன். ரைட். ஸோ இது வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சதுகள் தான். படிச்சதுகள்னா நீங்க ஜைனப் டிஷர்ட்டை படிச்சிருப்பீங்க. நீங்க ப்ரொபோசிஷன்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னீங்க. நீங்க வந்து எனக்கு யார் சரி கன்ஃபார்ம் பண்ணணுமா நீங்க கன்ஜங்ஷன்ஸ் படிச்சீங்களான்னு? படிச்சு ஓகே. கொஞ்சம் இல்லைங்க. ஸோ இது வந்து ப்ரொபோசிஷன்ஸ்ல நீங்க படிச்சது தான். ஏண்ட் நோட் ரைட். இது வந்து இந்த பர்சனல் நான் அரேஞ்ச் பண்ணணும். கன்ஜங்ஷன்ஸ் நான் தான் படிச்சு தந்தீங்க. ஆஃப்டர் தட் தான் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. சாரியா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் வந்து இந்த நோட்டை வந்து குரூப்ல ஷேர் பண்ணவா? இந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இந்த யூசேஜ், அதாவது ஒரு கன்ஜங்ஷன்ல ஃபுல் நோட்டும் இது ரைட். ஸோ யூசேஜ் வந்து
ப்ளூ கலர்ல தந்தியது ரைட். மேல டார்க் ப்ரௌன்ல தந்தியது வந்து கன்ஜங்ஷன், கீழே ப்ளூ கலர்ல தந்தியது யூசேஜ், அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுன்றது. ஆஃப்டர் தட் அகெயின் ப்ரௌன் கலர்ல தந்தியது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே, இந்த ப்ரொபோசிஷன்ஸ். ஓகே, யா. Okay, students. I will share this note too, right? Other than that, உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இதா? பட் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இன்ஷால்லா கட்டாயம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அப்போ எங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நியூ சப்ஜெக்ட் ஒன்றுக்கு மூவ் ஆகலும், ரைட்? ஸோ யூ ஹாவ் another lesson, ரைட்? ஸோ இன்றைக்கு நான் கொஞ்சம் ஏர்லியாக கிளாஸை ஃபினிஷ் பண்ணுறேன். இஸ் இட் ஓகே வித் யூ? பிகாஸ் நிறைய பேர் செய்யாதனால தான் நான் டிஸ்கஸ் பண்ணல, ரைட்? என்ன சார் டவுட்ஸ் இதா ஸ்டூடெண்ட்ஸ்? No, teacher. No, No, then teacher. just okay, dear. Then thanks for joining, right? I am ending the meeting. Okay, Thank you, teacher. ma'am. you're welcome.